அனைவருக்கும் இந்நேர வணக்கங்கள். இன்றைய தினம் நுண்ணறிவு மற்றும் உளச்சார்பு தொடர்பான மற்றொரு காணொளியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. அந்த வகையில் இலங்கையில் நடைபெறுகின்ற அனைத்து போட்டி பரீட்சைகளுக்குமான நுண்ணறிவு மற்றும் உளச்சார்பு தொடர்பான காணொளியாக இக்காணொளி அமைகின்றது. இன்றைய தினமும் நாம் மத்திய வங்கி தொடர்பான அல்லது மத்திய வங்கியின் முகாமைத்துவ உதவியாளருக்குரிய போட்டி பரீட்சையின் நுண்ணறை வினாத்தாளிலிருந்து ஒரு சில வினாக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். அதற்கு முன்னதாக இந்த வினாத்தாள் தொடர்பான ஏனைய காணொளிகளையும் பிடிஎஃபையும் பெற்றுக்கொள்வதற்காக நீங்கள் இந்த காணொளியின் கீழே எமது யூடியூப் சேனலில் லிங்க் ஒன்று பகிரப்படும் அல்லது ஒரு வாட்ஸ்அப் இலக்கம் பகிரப்படும். ஏனைய காணொளிகளையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள கூடியதாக இருக்கும். அந்த வகையில் உங்களது ஆதரவானது எமது சேனலுக்கு தொடர்ந்தும் கிடைக்கும் என நம்புகின்றேன். அந்த வகையில் நாங்கள் காணொளிக்குள்ளே நுழையலாம். இலங்கை மத்திய வங்கி முகாமைத்துவ பயிலுநர்களை ஆட்சேர்ப்பு செய்வதற்கான போட்டி பரீட்சை 2018 11 தொடக்கம் 20 வரையான வினாக்கள் பகிர்ந்து கொள்ளப்பட இருக்கின்றது. அந்த வகையில் 11 தொடக்கம் 20 வரை உள்ள ஒவ்வொரு வினாவுக்குமான சரியான விடையை தெரிவு செய்து அதற்குரிய தெரிவினது இலக்கத்தை வினாவின் எதிரே உள்ள புள்ளிக்கோட்டின் மீது எழுதுக. 11வது வினா, ஞாயிற்றுக்கிழமைக்கு 4 நாட்களுக்கு முன்னைய நாளானது நாளை மறுதினம் ஆகும். அவ்வாறெனின் இன்று என்ன நாளாகும் என்றுதான் அந்த வினா. ரைட். இதில் ஞாயிற்றுக்கிழமைக்கு முன்னைய நாள், முன்னைய 4 நாட்கள். இதில் நான் ஞாயிற்றுக்கிழமை, அதுக்கு முன்னைய நாட்கள் 4 முன்னைய நாட்கள் 1 2 3 4. அது ஞாயிற்றுக்கிழமைக்கு 4 நாட்களுக்கு முன்னைய நாள், 4 நாட்கள் போயிட்டு, ஞாயிற்றுக்கிழமைக்கு 4 நாட்கள் போயிட்டு அடுத்த முன்னைய நாளானது சொன்னால் இதில் ஒரு நாள் வரும். முன்னைய நாளானது நாளை மறுதினம் ஆகும். அப்போ இதில் இருந்து சொல்ல போகிறார், இது இன்று சொன்னால் இன்றிலிருந்து அவர் சொல்கிறார் நாளை மறுதினம். அப்போ இது நாளை மறுதினமாக அமையப்போகுது. இவ்வளவு தான் இதில் சொல்லப்பட்டது. அவ்வாறெனின் இன்று என்ன நாளாகும் தான் கேள்வி. அப்போ இதில் நாங்கள் ஞாயிறு, இது சனிக்கிழமை, இது வெள்ளிக்கிழமை, இது வியாழக்கிழமை, இது புதன்கிழமை, இது செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமைக்கு 4 நாட்களுக்கு முன்னைய நாளானது நாளை மறுதினமாக அவ்வாறெனின் இன்று என்ன நாளாகும்னா கேள்வி. இது செவ்வாய் என்று சொன்னபடியே திங்கள். ஆகவே இது ஞாயிறு. அப்போ இன்றைய நாள் ஞாயிறாக இருக்கும். அப்போ இதுக்கு பொருத்தமான விடை 4வது விடை. உங்களுக்கு விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். நான் அந்த ஒரு படத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் விளங்கும். இல்லை நான் போட்டு காட்டின விடயத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓகேயா இருக்கும். அதுதானே. அப்போ இது ஞாயிற்றுக்கிழமை 4 நாட்கள் எடுக்கிறீங்க. 4 நாளுக்கு முன்னைய நாள், 4 நாள் கடந்த அப்புறம் அதுக்கு அடுத்த நாள் தான் முன்னைய நாள். அந்த நாளானது நாளை மறுதினம். அப்போ இன்று சொல்லப்படுது நாளை மறுதினம் என்றபடியா இன்று ஞாயிற்றுக்கிழமை. ரைட். அடுத்த கேள்வி, 12 தொடக்கம் 13 வரையான வினாக்களுக்கு 12 தொடக்கம் 13 வரையான வினாக்களுக்கு பின்வரும் தகவல்களை அடிப்படையாக கொண்டு விடையளிக்கட்டுமா. ரைட். இதில் பச்சை நிறத்தினால் நிறந்தீட்டப்பட்ட 3 தர 3 தர 3 தர அங்குலம் உள்ள மரத்திலான 3 தர 3 தர 3 அங்குல மரத்திலான சதுரமுகி ஒன்று உள்ளது. இந்த சதுரமுகியானது 1 தர 1 தர 1 என்ற அங்குல பரிமாணங்களிலான சிறிய சதுரமுகிகளாக வெட்டி அகற்றப்பட்டன.
ரைட். இதுதான் இதில் தந்திருக்க தகவல். இதில் பச்சை நிறம் பூசப்பட்ட பக்கங்கள் இரண்டை கொண்ட எத்தனை சிறிய சதுரமுகிகள் இங்கு உள்ளன? இப்போ இதில் உங்களுக்கு இது ஒரு படம் ஒன்றை சும்மா கற்பனையில் கீறினீங்கன்னா இதில் வந்து 3 அங்குலம் கொண்ட சதுரமுகி, உயரமும் 3, அகலமும் 3, நீளமும் 3. ரைட். அதில் நான் முன்னர் ஒரு விலை வந்து இந்த சதுரமுகியை கன கன உருவ சதுரமுகி என்று சொல்லி வாசித்து அந்த வினாவை சொல்லியிருந்தேன் நான். அதில் வந்து என்னென்னா சதுரமுகி எல்லாம் கன உருவுக்கு உள்ளடங்கும். அது நான் தவறுதலாகத்தான் அப்படி வாசிச்சிருக்கிறேன். அது கன உருவண்டு இருக்கிறத நான் சதுரமுகி என்று வாசிச்சிருக்கிறேன். ஆனால் அதில் ஒரு விடயம் வந்து சதுரமுகி எல்லாம் கன உருவாகும். ஆனால் எல்லா கன உருவையும் நான் சதுரமுகின்னு சொல்லல. அதுதான் முக்கியமாக. அப்போ அது பெரிய ஒரு விடயமாக இருக்காது. அது நான் அதை வாசித்து கவனிக்காமல் அதை வாசிச்சிருக்கிறேங்க. நான் உருவண்டதை கவனிக்காமல் வாசிச்சிருக்கேன். ரைட். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 ஓரொரு அங்குலமாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. இதே மாதிரி நீளமும் இருக்குது, அகலமும் இருக்குது, உயரமும் இருக்குது. இப்ப இந்த சதுரமுகி சம்பந்தமாக நான் ஏற்கனவே இருக்கிற காணொளிகளில் சொல்லியிருக்கிறேன். அதை எப்படி வந்து அந்த நிறந்திட்டப்பட்ட பகுதிகளை கண்டுபிடிக்கிறேன். ரைட். அதில் வந்து 3 பக்கமும் நிறந்திட்ட பகுதி என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், ஒரு சதுரமுகியிலே இருக்கின்ற உச்சிகளின் எண்ணிக்கைக்கும் அந்த 3 பக்கமும் நிறந்திட்டப்பட்ட பகுதிகளும் வந்து சமனாக இருக்கும். ஒரு சதுரமுகி எத்தனை உச்சிகளை கொண்டிருக்குமெண்டா 6 உச்சிகளை தான் கொண்டிருக்கும். அது எவ்வளவு அளவுள்ளதாக இருந்தாலும் பரவாயில்லை. அப்போ 6 உச்சிகளை கொண்டிருக்கும். அப்போ இந்த 6 உச்சிகளை கொண்ட சதுரமுகியை பொறுத்தவரையில் அது வந்து 3 பக்கமும் நிறந்திட்டப்பட்ட பகுதிகளாக இருக்கும். உங்களுக்கு தெரியும், இப்போ இதில் நிறந்திடப்பட்டிருக்குது. அது மாதிரி இதில் நிறந்திடப்பட்டிருக்குது. இதுலேயும் நிறந்திடப்பட்டிருக்கு. இப்படி ஒரு உச்சியில் வந்து 3 பக்கம் வந்து நிறந்திட்டப்பட்டதாக இருக்கும். ஆகவே ஒரு சதுரமுகிக்கு 6 உச்சி என்று சொன்னால் எப்போவுமே அது மாறாது. எந்த ஒரு சதுரமுகியோ அல்லது கனவுருவாக இருந்தாலும் அதின் உச்சிகள் 6. அந்த 6 உச்சிகள்லையும் வந்து இருக்கின்ற ஒவ்வொரு சிறிய சதுரமுகி கட்டைகளும் 3 பக்கங்கள் நிறந்திட்டப்பட்டதாக அமையும். அதை ஞாபகம் வச்சுக்கொள்ளும். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 பக்கம் நிறந்திட்டப்பட்ட பகுதின்னு சொன்னால் இந்த விளிம்பில் இருக்கிற பகுதி. 2 பக்கம் நிறந்திட்டப்பட்ட பகுதியாக இருந்தால் அது இந்த விளிம்பில் இருக்கிற பகுதியாக இருக்கும். அதாவது இந்த விளிம்பில் 2 பக்கம் நிறந்திட்டப்பட்ட பகுதியாக இது இருக்கும். அப்போ எத்தனை விளிம்பு இருக்குமென்னு சொன்னால் 12 விளிம்பு இருக்கும். அப்போ இந்த பேரங்கோயில் 3 சதுரமுகியில் ஒவ்வொரு அங்குலம் வெட்டும்போது இந்த உச்சி 2 உச்சிக்கும் இடைப்பட்ட பகுதியில் எத்தனை சிறிய ஒரு அங்குலம் உள்ள சதுரமுகி இருக்குன்னா ஒன்று தான் இருக்குது. அப்போ ஒரு விளிம்பில் ஒரு சதுரமுகி, சிறிய சதுரமுகி வந்து 2 பக்கமும் நிறந்திட்டப்பட்டதாக இருக்கும். ஆகவே ஒரு சதுரமுகி அல்லது கனவுருவுக்கு வந்து 12 விளிம்புகள் இருக்கும். ஆகவே இங்கே 12 விளிம்புகளில் வந்து 2 பக்கம் வந்து நிறந்திட்டப்பட்டதாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் முகம். ஒரு பக்கம் மட்டும் நிறந்திட்டப்பட்டதுன்னு சொன்னால் அதுக்கு நாங்கள் முகத்தை பார்க்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் நாங்கள் தரப்பட்ட அளவுக்கு ஏற்ப வெட்டும்போது நடுவில் ஒரு சதுரமுகி தான் ஒரு பக்கம் நிறந்திட்டப்பட்டதாக இருக்கும். அப்போ 6 முகங்கள் காணப்படும். ஆகவே 6 சதுரமுகி வந்து ஒரு பக்கம் மட்டும் நிறந்திட்டப்பட்டதாக இருக்கும். இதுகளை நாங்கள் வெட்டி அகற்றும் போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பகுதியும் நிறந்திட்டப்படாத பகுதிகள் பார்த்தீங்கன்னா உலகம் வந்து வெட்டி அகற்றப்படும். உங்களுக்கு உலகம் வந்து வெட்டி அகற்றப்படும். சரிதானே? அதே மாதிரி உலகம் வந்து வெட்டி அகற்றப்படும். இதுவும் வந்து வெட்டி அகற்றப்படும். இந்த பகுதியும் வெட்டி அகற்றப்படுக இந்த இதில் இருக்கிற இந்த நடுவில் இருக்கிற, அதாவது இந்த இடத்துல இருக்கிற ஒரு சதுரமுகி மட்டும் இங்கே எந்த ஒரு பக்கமும் நிறந்திட்டப்படாமல் இருக்கும். ஆக நடுவில் இருக்கிறது. சரிதானே? ரைட். அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அளவில் அது அளவுக்கேற்ப வேறுபடும். நிறந்திட்டப்படாத இருக்கிற பகுதிகளும் ஒரு பக்கம் நிறந்திட்டப்பட்ட பகுதிகளும் அதே மாதிரி 2 பக்கம் நிறந்திட்டப்பட்ட பகுதிகளும் சதுரமுகின்ற அளவுகள் மற்றது அதிൻ്റെ சிறிய சிறிய சதுரமுகிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப அது மாறுபடும். ஆனால் 3 பக்கம் நிறந்திட்டப்பட்டது எண்ணிக்கை மாறினாலும் அது அந்த 6 உச்சிகளை தான், சாரி 8 உச்சிகளை கொண்டு தான் அது கணிக்கப்படும். ஆகவே இங்கே 3 பக்கமும் நிறந்திட்டப்பட்டது இந்த 8 உச்சிகளை கொண்டதாக இருக்கும்.
ரைட் நான் நினைக்கிறேன் முன்னுக்கு 6 உச்சி என்று சாதிச்சது தெரியல. ரைட் அதில் மூன்று நான் மொத்தம் 8 உச்சிகள் இருக்கும். அந்த 8 உச்சிகளை வந்து மூன்று பக்கம் நிறந்திட்டப்பட்டதாக அமையும். ரைட். ஓகே. அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு சதுரமுக்கு எந்த ஒரு பக்கம் நிறந்திட்டப்படாமல் இருக்கும். இரண்டு பக்கம் நிறந்திட்டப்பட்டது 12 சதுரமுகிகள் இருக்கு. ஒரு விளிம்பில் ஒரு சதுரமுகி இருக்கின்றபடியே 12. ஆகவே எங்களுக்கு 12வது கேள்வி வந்து பச்சை நிறம் பூசப்பட்ட பக்கங்கள் இரண்டை கொண்ட எத்தனை சதுரமுகி சிறிய சதுரமுகிகள் உள்ளன. அப்போ இதில் வந்து ஒரு விளிம்பில் ஒரு சிறிய சதுரமுகி என்றபடியால் 12 விளிம்பிலையும் 12. ஆகவே மூன்றாவது விடை அதுக்கு பொருத்தமாக இருக்கு. அடுத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சதுர அங்குலத்தை நிறந்துகிட்டுவதற்காக 1 மில்லிமீட்டர் பச்சை நிற பூச்சு அவசியமாகும். ஒரு சதுர அங்குலம் அதாவது இந்த சின்ன ஒரு பகுதியை இந்த சின்ன பகுதியை நிறந்துட்டுறதுக்கு வந்து அவைக்கு 1 மில்லிமீட்டர் தேவைப்படுது. 1 மில்லிமீட்டர் நிறப்பூச்சி தேவைப்படுது இந்த ஒரு பகுதியை நிறந்துட்டுறதுக்கு. ஒரு சதுரமுகியில் எத்தனை முகம் இருக்கும்னா 6 முகம் இருக்கும். அப்போ 6 பக்கத்தை நிறந்துட்டுறதுக்கு 6 மில்லிமீட்டர் தேவைப்படும். சரிதானே? ரைட். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா நிறந்துட்டுவதற்கு 1 மில்லிமீட்டர் பச்சை நிற பூச்சி அவசியம் எனின் நிறந்தீட்டப்படாத சிறிய சதுரமுகிகளின் நிறந்தீட்டப்படாத சதுரமுகிகள் இப்போ இத்தனை இருக்குங்க ஒன்று தான் இருக்குது. அது நடுவில் இருக்கிற ஒன்று மட்டும்தான் நிறந்திடப்படாமல் இருக்குது. அதை நீங்கள் சொன்னால் அதை நீங்கள் கற்பனை வடிவத்தில் கற்பனை பண்ணி பார்த்தீங்கன்னா அதை கண்டுபிடிக்கலாம். அப்படி நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி மட்டும் எந்த ஒரு பக்கமும் நிறந்திடப்படாமல் இருக்கும். அதைத்தான் கேட்டிருக்கிறோம். நிறந்திடப்படாத சிறிய சதுரமுகிகளின் எல்லா பக்கங்களையும் நிறந்திட்டுவதற்காக தேவையான பூச்சின் அளவு இத்தனை மில்லிமீட்டர். அப்போ நான் சொன்னால் 6 முகம் இருக்கும். 6 முகத்திலையும் வந்து நிறந்திட்டப்பட்டிருக்காது. ஆகவே ஒரு முகத்துக்கு நிறந்திட்டதுக்கு 1 மில்லிமீட்டர் தேவை. 6 முகத்துக்கு நிறந்திட்டதுக்கு 6 மில்லிமீட்டர் தேவை. ஆகவே 13வது வினாவுக்குரிய விடையாக ஒன்று அமையும். 6 மில்லிமீட்டர் 6 மில்லி லிட்டர் நிறப்பூச்சங்களுக்கு தேவைப்படும். ரைட். அடுத்த பாருங்க 14வது வினா. ஏ என்ற நகரிலே நகரிலிருந்து 6 மணியிலிருந்து ஒவ்வொரு 30 நிமிடங்களுக்கும் ஒரு தடவை பி என்ற நகருக்கு பேருந்து புறப்படும். பி என்ற நகரிலிருந்து காலை 6 மணிக்கு ஒவ்வொரு 30 நிமிடங்களுக்கும் ஒரு தடவை ஏ என்ற நகருக்கு பேருந்து ஒன்று அதே பாதையிலே புறப்படுகின்றது. ஒவ்வொரு பேருந்தும் பயணத்துக்காக 3 மணித்தியாலங்களை செலவிடுகின்றது. ஏ என்ற நகரிலிருந்து புறப்படும் பேருந்தொன்றுக்கு பயணத்தின் போது பி என்ற நகரிலிருந்து புறப்படும் எத்தனை பேருந்துகளை சந்திக்க முடியும். இது என்ன நேரம் புறப்படுறது எத்தனை பேருந்து சந்திக்கும்னு கேட்கல. அது ஏ என்ற நகரில் புறப்படுகின்ற ஒரு பேருந்து பி என்ற நகரில் இருந்து புறப்படுற எத்தனை பேருந்து சந்திக்கும்ன்றதான் கேள்வி. ஆனால் இதில் என்ன நேரத்துக்கு புறப்படுற பேருந்து எத்தனை பேருந்து சந்திக்கும்னு கேள்வி கேட்கல. அவையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ பி என்ற பி என்ற இடத்துல இருந்து நகரில் இருந்து காலமாக 6 மணிக்கு ஒரு பேருந்து வலிக்கிறதுன்னு வைப்போம். பி என்ற நகரத்தில் இருந்து காலை 6 மணிக்கு ஒரு பேருந்து வலிக்கிறது. சரிதானே? இப்படியே அது போய் 6:30 என்றால் 9 மணிக்கு ஏ என்ற நகரை சென்றடையும். 9 மணிக்கு ஏ என்ற நகரை சென்றடையும். அப்போ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எத்தனை இடைவெளி வருதுன்னு சொன்னால் 6 இடைவெளிகள். 6 மணிக்கு வலிக்கிறது, 6:30க்கு வலிக்கிறது 2வது பஸ், 7 மணிக்கு 3வது பஸ், 7:30க்கு 4வது பஸ், 8 மணிக்கு 5வது பஸ், 8:30க்கு 6வது பஸ். 9 மணிக்கு வலிக்கிறத வந்து இப்போ அதே 6 மணிக்கு வலிக்கிட்ட சந்திக்கிறேன். அதை வந்து 9 மணிக்குரிய இங்கே வந்து பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வந்துடும். ஏ என்ற நகருக்குள்ளே வந்துடும். சரிதானே? அப்போ அதை வந்து அவர் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காது. அப்போ 6 இடைவெளிகள் உருவாகும். அது வந்து முடிகிறத பார்க்கலாம். அது ரைட். இப்போ அவர் இப்படி வலிக்கிறே அங்கால 9:30க்கு 10:30 போகும். ஆனால் ஏ என்ற நகரில் இருந்து வலிக்கிற பஸ்ஸை நாங்கள் எடுத்துக்கொள்வோம் என்றால் அவர் 9 மணி ஒரு 12 மணிக்கு வலிக்கிறாருன்னு வைப்போமே. 12 மணிக்கு வலிக்கிறாருண்டா அவர் என்ன செய்வாருன்னு சொன்னால் இந்த 6 மணிக்கு 6 மணியிலிருந்து வலிக்கிட்ட 6 பஸ்ஸையும் சந்திப்பார்.
அதே வேளை அதுக்கு பிறகு அவர் போய் சேரக்கும் இடையில இன்னொரு 6 பஸ் வலிக்கிட்டுரும். அவர் 9 மணிக்கு இப்போ ஏ என்ற நகரில் இருந்து, இது ஒரு விடயம் சரிதானே. இப்போ ஏ என்ற நகரில் இருந்து 12 மணிக்கு ஒரு பஸ் வலிக்குதுன்னா அந்த பஸ் என்ன செய்யுமாண்டா போக கிடையில. 12 மணிக்கு போ போக கிடையில. அதாவது 12 மணிக்கு ஏண்ட பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வார பஸ்ஸை சந்திக்காது. ஆனால் 11:30க்கு வாரதை சந்திக்கும். 11 மணிக்கு வாரதை சந்திக்கும். சரிதானே. அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் கிட்டத்தட்ட 12 பஸ்ஸை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு அதுக்கு இருக்கு. 3 மணி தியாலத்துக்குள்ள 12 பஸ்ஸை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சரிதானே. ரைட். இந்த விடையில நான் சொல்ற விடையிலே தான் மாற்றங்கள் இருக்குமா இருந்தால் நீங்கள் அதில் பகிர்ந்து கொள்ள முடியும். இது வந்து நான் சிந்தித்த வகையில் இந்த விடையை வந்து நான் உங்களுக்கு வழங்கியிருக்கிறேன். அநேகமாக உறுதிப்படுத்தப்பட்ட விடைகள்லாம் அதில் மாற்றம் இல்லை. சரிதானே. ரைட். இப்போ இதில் பாருங்க என்னண்டா, அப்போ 180 நிமிடங்கள் இருக்குது. அதில் 30 நிமிடத்துக்கு ஒரு பஸ்ன்னு சொன்னால் 6 இடைவெளிகள் வந்து உருவாகும். சரிதானே. அப்போ இந்த 6 இடைவெளிகள் என்று சொல்லும்போது ரைட், 6 இடைவெளிகள் உருவாகும். அப்போ இந்த 6 இடைவெளிகளில் முதல்ல நான் எப்படி நீங்கள் இலவா பார்த்தீங்கன்னா 9 மணிக்கு கண்டு வலிக்கிட்டாலும் ஈஸியாக பார்க்கலாம். ஏயிலிருந்து 9 மணிக்கு வலிக்கிற பஸ் என்றால் பிறகு அந்த 9:30க்கு 9 மணிக்கு 9:30க்கு 10 மணிக்கு 10:30க்கு பியிலேருந்து வலிக்கிற பஸ் எல்லாம் இவர் போய் அந்த 3 மணி நேரத்துக்கு முன்னாடி சந்திச்சிருவார். போய் அங்கே போய்க்கணும். அப்போ இவர் டபுள் மடங்கு பஸ்ஸை சந்திப்பார். அந்த 6 இடைவெளி இருக்கின்ற 6 பஸ் வலிக்கிடும். அதே போல் இன்னொரு மடங்கு பஸ்ஸை சந்திப்பார். அவை 12 பஸ்ஸை வந்து சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு அவருக்கு இருக்கு. சரிதான். 9 மணிக்கு வலிக்கிறாங்க. ஆனால் இதே வந்து நீங்கள் பியிலிருந்து 6 மணிக்கு ஏயிலிருந்து 6 மணிக்கு என்று வலிக்கிறதுன்னு சொன்னால் அந்த இடத்துல வந்து சில வேலைகள் உங்களோட கணக்கு வந்து பிழைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். நீங்கள் அவை எந்த டைம்னு சொல்லாதபடியாக நாங்கள் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை பார்க்கலாம். சரிதானே. ரைட். அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து 12 பஸ்ஸை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். ரைட். அதில் சொல்லியிருக்கிறேன். உங்களோட மாற்று விடைகள் எதுவும் இருந்தால் நீங்களும் பதிவு செய்யலாம். அல்லது உங்களோட கருத்துக்களையும் வந்து பதிவு செய்யலாம். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் கருத்துக்களை வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் ஊடாக வாய்ஸ் அல்லது டெக்ஸ்ட் பண்ணுறதூடாகவும் அனுப்பலாம். ஏனென்றால் நீங்கள் யூடியூப்பில் கமெண்ட்ஸ் பண்ணுறதில் ரிப்ளை பண்ணுறது கொஞ்சம் இதாக இருக்கும். அதான் நான் வாட்ஸ்அப் நம்பரை போட்டு வரணும், நீங்கள் அதில் ரிப்ளை பண்ணுங்கன்னு சொல்லி அதுக்கு. ரைட். ஓகே, அதையும் பாருங்கள். ரைட். அடுத்த பார்த்தீங்கன்னா 15வது. இந்த 15வது நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த அது உருவ பகுதிகள் வரும்போது நாங்கள் அதுக்கு ஒரு இலகுவாக அடையாளம் காண்றதுக்கு அது எந்தெந்த இடங்களில் இருக்குது என்பதற்கு அடையாளம் காண்ற ஒரு நம்பரை போட்டு பார்க்கலாம். சில வேளைகள்லாம் அது பொருத்தமாக இருக்கும். இல்லை எங்களுக்கு சாத்தியமானதாக மாறிடும். சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அது எங்களுக்கு பொருத்தம் இல்லாத இருக்கும். ஆனால் நாங்கள் இலக்கத்தை போடுவோம் இப்போ. ரைட். அப்போ நான் ஒவ்வொரு இந்த நிறந்து இருக்கிற பகுதிக்கும் ஒரு இலக்கத்தை கொடுக்குறேன். ஏதோ ஒரு அடையாளத்தை கொடுக்குறேன். அவ்வளோதான், இலக்கத்தை தான் கொடுக்குறேன் நான். நீங்களும் விரும்பினால் ஏதோ ஒரு அடையாளத்தை கொடுக்கலாம். விரும்பினால் அந்த நிறந்து இல்லாத பகுதிக்கும் கொடுக்கலாம். நீங்கள் எல்லாம் இருக்குது தானே. அப்போ அதிலையும் கொடுத்து கொள்ளலாம் நீங்கள். ரைட். அப்போ எல்லாத்துக்குமே நான் இதை போடுறேன், அடையாளப்படுத்துகிறேன். அடையாளப்படுத்திட்டு சிலதை மனதாலேயே நாங்கள் பார்க்கலாம். அதுங்கிற பார்வையூடாகவே பார்க்கலாம். அப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மூல பகுதிக்குள்ள பாருங்க, இந்த புள்ளி புள்ளி போட்டு, அதாவது மொத்தம் 8 புள்ளிகளை கொண்டதாக இந்த மூளை பகுதிகள் இருக்குது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 4ம் 2ம் வந்து ஒரு மூளைக்குள்ளே வரணும். அல்லது கட்டாயம் 4 மூளைக்குள்ளே வரும். 2 மூளைக்குள்ளே வருமானது நான் முடிவுக்கு வரலாது. அவை 4 வந்து ஒரு மூளைக்குள்ளே வரணும். அவை இந்த முதலாவது படம் வந்து எந்த சந்தர்ப்பத்திலையும் பொருந்துவதற்கான வாய்ப்பு இல்லை. பாருங்க. அடுத்த 2வது படத்தை பார்த்தீங்கன்னா 1 மூளைக்குள்ளே இருக்குது. அப்போ நாங்கள் அதையும் வந்து போட்டு பார்ப்போம். இல்லை கொண்டு வந்து மூளைக்குள்ளே இருக்குன்னா இதில் 4 அந்த மூளைக்குள்ளே இருக்கிறது 4 சுவ பண்ணலாம் நாங்கள். ரைட். அப்போ இதில் 4ன்னு சொன்னால் இவர் இதில் 3 அமைகிறார். இந்தியாவில் 5 இருக்க மனம். சரி, இதை நாங்கள் சும்மா நேரடியாக பார்க்கலாம். இதுக்கு பக்கத்தில் இந்த நிலந்திடப்பட்ட பாக்ஸ் இருக்கு. ஆனால் இதுக்கு எதிராக இருக்கிறபடியே இது வராது.
நேரடியாக பார்த்து கொள்ளலாம் நாங்கள். சரிதான். மற்றது இந்த புள்ளியையும் பார்க்கலாம். இதை இப்போ திருப்பி கொள்ளலாம். இதை நாங்கள் திருப்பினோம்னு சொன்னால் இந்த புள்ளி வந்து இங்கே அமையுது. மூன்று புள்ளி அமைதா இந்த கோட்டோட விளிம்போட, அல்லது ரெண்டு புள்ளி அமைதான்றதையும் பார்த்தோம்னா ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது. இது வந்து ஓகே, நாங்கள் இதில் திருப்புற மாதிரி. ஆனால் திருப்பினம்னு சொன்னால் இந்த பகுதிக்கு இதை திருப்பினமாக இருந்தால் சரிதானே. இது இந்த பகுதி திருப்பினம்னு சொன்னால் இது இந்த நிறந்தீட்டப்பட்ட பகுதி இப்படி வரும். அதுக்கு எதிரான பகுதியே வரும். சரிதானே. அப்போ அதால் அது வாரக்கான வாய்ப்பு இல்லை. நாங்கள் பார்ப்போம். இந்த ரெண்டு பகுதிகளும் எங்களுக்கு இருக்குது. அப்போ இப்போ இதில் இருக்கிறதான பாருங்க, இதில் இருக்கிற இந்த விளிம்பை நாங்கள் என்ன செய்திருக்கிறோம்னா இப்படி இந்த விளிம்புக்கு கொண்டு வரோம். சரிதானே. இப்போ இது புள்ளின்றது நிரூபிக்கிறாங்க. பாருங்க, இந்த விளிம்போட எத்தனை புள்ளி இருக்குன்னா ரெண்டு புள்ளி இருக்கு. இந்த விளிம்போட மூன்று புள்ளி இருக்கு. அப்போ இது பொருத்தம் இல்லை தானே. நாங்கள் கொண்டு வரும்போது சரியான இதை இந்த விளிம்பை வந்து இந்த பக்கம் கொண்டு வரோம். மேலே இருக்கிற பக்கத்தை நாங்கள் இடது பக்கத்துக்கு கொண்டு வரோம். சரிதான். அப்போ இந்த இடது பக்க விளிம்பை வந்து என்ன செய்யறோம்னா கீழ்ப்பக்கத்துக்கு கொண்டு வரோம். கீழ்ப்பக்கத்துக்கு கொண்டு வரைக்கும் என்ன நடக்குன்னா ரெண்டு புள்ளி வரும். ஆனால் இங்கே மூன்று புள்ளி இருக்கிறாடியா. அப்போ இதுவும் பொருத்தம் இல்லாமல் அப்போ நாலாவது மட்டும்தான் மிஞ்சி இருக்கு. அப்போ விட நாலாவது தான் இருக்க போனோம். அதையும் பார்ப்போம். அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இதை நுழைந்துட்டுறதுல பிரச்சனை இல்லை. என்றால் இது நாலாவது. இது வந்து நாலாவதுன்னு சொல்லும்போது மூன்றாவது பகுதி. இதை வந்து நாங்கள் இந்த மேல் பக்க விளிம்பை கொண்டு வந்து இங்கே வைக்கலாம். மூன்றாவது. இந்த இடது பக்க விளிம்பை கொண்டு வந்து இங்கே வலது பக்கத்தை வைக்கலாம். வலது பக்கம் திருப்பலாம். ஆகவே அஹ், மேல் பக்கத்தை கீழே கொண்டு வந்து வச்சா இது அஞ்சு, இது மூன்று. ரைட். அதே மாதிரி இந்த இதையும் வந்து நாங்கள் மாற்றலாம் தலைகீழாக. அதாவது இது வலது பக்க விளிம்பு. நான் இந்த வலது பக்க விளிம்பு என்ன செய்கிறேன்டா இந்த அடிப்பகுதியை கொண்டு வரேன். வலது பக்க விளிம்பு அடிப்பகுதியை கொண்டு வரேன் பாருங்க. அடிப்பகுதியை கொண்டு வந்தால் திரும்பிடும். இந்த மேல் பக்க விளிம்பு வந்து எங்கே வருமாண்டா ரைட். அதில் மேற்பக்க விளிம்பு வந்து நாங்கள் இதே பார்ப்போமே, இந்த நுழைந்துவிட்டப்படாத பகுதியை இந்த கீழே இருக்கிறத வந்து மேலே போகுது. மேல் பக்க விளிம்பு போகுது. சரிதானே. அதே மாதிரி இந்த வலது பக்க விளிம்பு வந்து இங்கே வரும். இடது பக்கத்துக்கு வரணும். சரிதானே. இடது பக்க விளிம்பு வந்து வலது பக்கத்துக்கு வர வேணும். ரைட். அப்படி வந்ததுன்னு சொன்னால் இது வந்து பொருத்தக்கூடியதாக இருக்குது. ஆகவே இதில் வந்து நாலாவது விடை வந்து பொருத்தமானது. நீங்களும் அதை வந்து ஒரு முயற்சி செய்து பாருங்க. அதன் குழப்பங்கள் இருந்தால் அதையும் என்னோட பகிர்ந்து கொள்ளும். ரைட். அடுத்த பாருங்க 16வது கேள்வி. நீளத்தில் சமமான மரக்கீலங்களை ஆறு மரக்கீலங்கள் ஆறு உள்ளன. அவற்றை பயன்படுத்தி உருவாக்கக்கூடிய சமபக்க முக்கோணிகள் அவற்றை பயன்படுத்தி உருவாகக்கூடிய சமபக்க முக்கோணிகளின் உயர்ந்தபட்ச எண்ணிக்கை யாதுன்னு தான் கேள்வி. அப்போ என்ன செய்கிறது என்று சொன்னால் இதில் ஆறு கீலங்கள் இருக்காம். ஒரே அளவான மரக்கீலங்கள் நீளத்தில் சமனான அளவு இருக்கு. ரைட். இப்போ இந்த மரக்கீலங்களை பயன்படுத்தி நாங்கள் எப்படி சமபக்க முக்கோணியை அமைக்கிறது. ரைட். ஆறு கோடு இருக்குது. நாங்கள் இப்போ இப்படி கீறுவோமே, கீறி பார்ப்போம். இது ஒன்று. இப்போ இதில் வச்சோம்னு சொன்னால் என்னுடைய ரெண்டு இதை உருவாக்கலாம். இப்படி ஒன்றையும் கீறலாம் பாருங்க. ஒரு நாட்பக்கல் ஷேப்பிலையும் அநேகமாக நீங்களும் இதை அவதானிப்பீங்கள். இப்படி ஒரு வடிவத்துக்கு வரும்போது கிட்டத்தட்ட நாலு முக்கோணங்களை உருவாக்கலாம். அது சமபக்கமாக தான் இருக்கும். அதில் மாறாது. பக்கங்கள் எல்லாம் சமனாக தான் இருக்கும். ஆகவே நாலு முக்கோணங்களை உருவாக்க முடியும். இப்போ 16வது கேள்வியை பொறுத்தவரையில் நாலு முக்கோணங்கள் நாட்பக்கலை வரைவதன் ஊடாக உருவாக்கலாம் சமபக்க முக்கோணங்கள். ஆகவே நாலாவது விடை பொருத்தமானதுன்னு சொல்கிறேன். சரிதானே. ரைட். ஓகே. நீங்களும் யோசிச்சு பாருங்க. உங்களுடைய வியூலையும் பார்க்கும்போதும் சில வேளைகளில் என்னுடைய விடையோட உங்களோட விடை வந்து முரண்படலாம். நிச்சயமாக அதையும் வந்து தெரியப்படுத்துங்கள்.
ரைட். இப்போ ரைட். அப்போ நான் வந்து இது கேள்விக்கு விடையளிக்கிறேன், அப்புறம் எல்லா விடையும் சரியாக இருக்கும் அப்படின்னு இல்லை, உங்களுடைய தக்க ரீதியான சிந்தனைகளையும் பயன்படுத்தி பாருங்க. இது உங்களுக்கு ஒரு வழிகாட்டியல், அவ்வளோதாங்க. உங்களை எப்படி விடைகளை பெறுறதுன்றதுக்கான ஒரு வழிகாட்டல், அவ்வளோதான். ரைட். ஓகே. இப்போ முடிந்த வரைக்கும் நான் அதை முயற்சி செய்கிறேன். நீங்களும் அதில் ஏதாவது குழப்பங்கள் இருந்தால் சொல்ல முடியும். ஏற்கனவே சில பேர் அதை சுட்டி காட்டியும் இருக்கிறோம், சில இதுகளில் இருக்கிறது. அஹ், அதை நான் உங்களுக்கு அதுக்கு பிறகு வெளியிட்ட காணொலியில் சொல்லியிருந்தேன் நான் என்ன பிழை நடந்ததுன்றது. ரைட். ஓகே. அடுத்த 17வது பார்த்தீங்கன்னா, உத்தமன் என்பவர் நெருப்பு குச்சிகளினால் கீழே காட்டப்பட்ட ரோம இலக்கங்களுக்கான சமன்பாட்டை அமைத்தார். அப்போ ஒரு ரோம இலக்கம் இருக்குது, அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரைட், இலக்கம், அதில் ப்ளஸ் அடையாளம், அங்கால ஒன்று சமன் 10 கொடுத்துருக்கணும். அப்போ இது பிள்ளை தானே, உங்களுக்கு தெரியும். 11 ஒன்றை கூட்டினா 12 வரணும். இப்போ இதை வச்சு கொண்டு இந்த சமன்பாடு தொடர்பாக கீழே உள்ள கூற்றுகள் கருதட்டுமாம். பிரியன் சொல்றார், இவ்வாறு கூறினார்: என்னால் ஒரு தீக்குச்சியை மட்டும் வேறு இடத்தில் வைத்து சமன்பாட்டை சரி செய்ய முடியும். ஒரு தீக்குச்சியை வேறு இடத்தில் வைத்து சமன்பாட்டை தீர்க்க முடியும். அப்போ வேறு இடத்துல வைக்கிறேன்னா முன்னுக்கு வச்சு விடலாம். இந்த எக்ஸுக்கு முன்னுக்கு வச்சு விட்டா அது 9 மாறிடும். அப்போ அதோட இந்த ஒன்றை கூட்டி விட்டா விட வந்து 12 வரும். சரிதானே? அப்போ அவற்றை பிரியன்ற கூற்று சரி, அவர் சொன்னதை செய்யலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால், லாவில் இவ்வாறு கூறினார்: எனக்கு ஒரு தீக்குச்சியை மட்டும் அகற்றி சமன்பாட்டை சீர் சரி செய்ய முடியும். அப்போ லா லாவில் சொல்கிறத பாவம் செய்து பார்ப்போம். அப்போ ஏற்கனவே எங்கள்கிட்ட இருக்குது. ரைட். இது சமன்பாடு இருக்குது, இதில் அவர் ஒன்று அகற்ற போகிறார். என்னத்தை அகற்ற போகிறாருன்னா அந்த சகவ சயவை எடுத்து விட்டால் சரி. சய ஒன்று சமன் 10. அதான் அப்போ அவற்றை கூட்டும் சரி. அடுத்தவர் சொல்றான ஜனகன் இவ்வாறு கூறினார்: எனக்கு ஒரு தீக்குச்சியாவது தொடாமல் சமன்பாட்டை சரி செய்ய முடியும். ஜனகன் இவ்வாறு கூறினார்: எனக்கு ஒரு தீக்குச்சியாவது தொடாமல் சமன்பாட்டை சரி செய்ய முடியும். அப்ப நீங்கள் இந்த வினாத்தாளை வந்து தலைகளா பிரட்டி பார்த்தீங்கன்னு சொன்னால், சரிதான், தலைகளா பிரட்டி பார்த்தீங்கன்னா சமன்பாடு இப்படி வரும்: எக் சமன் ஒன்று சக 9 என்று வரும். இப்படி வரும் சமன்பாடு. சரிதான். அப்ப அவர் சொல்றதும் சரி. தீக்குச்சியுன்னை தொடாமல் அவர் அந்த வடிவத்தை வந்து தலைகீழாக பிரட்டி பார்த்தார்னு சொன்னால் அதையும் வந்து சமன்பாட்டை சரிப்படுத்த முடியும் அவரால். ஆகவே மேலே சொல்லப்பட்ட 3 பேருடைய கூற்றுக்களும் சரியானது. ஆகவே அதில் 17வதுக்கு 4வது விடை வந்து பொருத்தமானதாக இருக்கு. 17வதுக்கு 4வது விடை ரைட். அடுத்த பாருங்க 18வது, இது தாயக்கட்டையோட தொடர்புடையது. நான் தாயக்கட்டையோட தொடர்படுத்தி உங்களுக்கு நிறைய விளக்கங்கள் சொல்லியிருக்கிறேன், அதுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது என்று தொடர்பான விடயங்கள். இங்கேயும் அதை தான் பயன்படுத்த போகிறோம். 2 முறையை பயன்படுத்தலாம். முதல் வந்து நாங்கள் இந்த மணிக்கீடு சுற்றுகின்ற வலம் ஆக பார்க்கலாம். சுற்றுறதுலேருந்து ஒரு பொதுவான 2 இலக்கம் இருக்கும். ஒரு பொதுவான இலக்கம் வந்து ஏதாவது ஒரு முகத்தில் இருக்க வேணும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 2ல் 4 இருக்குது. அப்போ இதில் இருந்து இந்த போக்கில் இப்படி நாங்கள் எழுத போகிறோம். அதே மாதிரி இதையும் இந்த ஒரு சுழற்சி முறையில் மணிக்கூட்டு சுழற்சி வடிவத்தில் எழுத போகிறோம். எழுதிக்க அந்த நேர நேர வார இலக்கங்கள்லாம். அப்போ இதில் இருந்து இதை எழுத துவங்குவோம். 4 இந்த பகுதியில் இருக்கிறபடியா இதில் இருந்து இது எழுத துவங்குவோம். அடுத்து இதிலிருந்து எழுத துவங்குவோம். அப்போ இந்த முறையை பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா முதல் 4, பிறகு அதுக்கு பிறகு 5, பிறகு 1. இதுக்கு நேரி எழுதுங்க. 4, 3 இருக்கு, 4க்கு அடுத்தது 2வதுல, அடுத்ததுல 6 இருக்கு. அப்போ இதுதான் இதில் இப்போ எழுதினதுதான் நேர நேர இருக்கிற இலக்கங்களாக. 5க்கு நேர, 5க்கு எதிர்பக்கத்தில் வந்து 3ம், 6க்கு எதிர்பக்கத்தில் வந்து 1ம் அமைந்திருக்கும். இது ஒரு முறை. இன்னொரு முறை இருக்குன்னு சொன்னால் நாங்கள் இந்த அருகில் இருக்கிற இலக்கத்தை வச்சு கொண்டு எழுதுறோம். அதுக்கு என்ன செய்வோம்னா நீங்கள் இந்த கூடுதலான இலக்கம் இருக்கிறது தான் பார்க்க வேணும். சரிதானே?
இப்போ நாங்கள் இதில் மூன்று ஒரு தடவை இருக்குது, அஞ்சு ரெண்டு தடவை இருக்குது. எழுதி பார்ப்போம். சரி, நாலு இருக்குது. ரைட். இப்போ அஞ்சு ரெண்டு தடவை இருக்கிறோடைய நான் அஞ்சு எடுக்கிறேன். அஞ்சுக்கு நேர நாலு வராது. என் அருகில் இருக்கிறது அருகில் இருக்கிற பக்கங்களில் இருக்கிற எண் வந்து அவைக்கு எதிர்பக்கத்தில் அமையாது. அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மூன்றாவது படத்தில் அஞ்சு பக்கத்தில் ஆறு இருக்குது, ரெண்டும் இருக்குது. அப்போ அவையும் வராது. அவை அஞ்சுக்கு எதிராக வரக்கூடிய இலக்கம் எதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மூன்று இல்லை தன பக்கத்தில் அவை அஞ்சுக்கு எதிராக மூன்று பேர். அதே மாதிரி நாலு இருக்குது, ரெண்டு தரம் ஆறு இருக்குது. நாங்கள் ஆறையும் பார்ப்போம். ஆறுக்கு அருகில் நாலு வராது. ஏற்கனவே அஞ்சுக்கு எதிராக மூணுன்னு சொல்லிட்டோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா மூன்றும் இருக்குது அருகில், அப்போ அது வராது. அஞ்சு அருகில் இருக்க அப்போ அதுவும் வராது. ரெண்டு அருகில் இருக்க அப்போ அதுவும் வராது. அப்போ ஆறுக்கு எதிராக வரக்கூடியது என்னன்னு சொன்னால் ஒன்று தான் வரும். அப்போ இது கண்டா உங்களுக்கு தெரியும் தானே மற்ற நாலுக்கு எதிராக என்ன வரும்ன்றது. அப்போ இதில் வந்து நாலு ரெண்டு இடத்துல இருக்குது, அதை நீங்கள் பார்க்கலாம். அஞ்சு வராது, ஒன்று இருக்குது வராது அருகில் இருக்கிறபடியா. மூன்று இருக்குது வராது, ஆறு இருக்குது வராது. அப்போ நாளைக்கு எதிரில் வரக்கூடிய இலக்கம் வந்து ரெண்டு இல்லை, ஆகவே ரெண்டு பேர் நாளைக்கு எதிராக. சரிதானே? ரைட். அப்போ ரெண்டு முறையிலையும் நாங்கள் கண்டுபிடிக்கும். அதுக்காக எல்லா படத்துலையும் எல்லா முறையும் பொருத்தமாக இருக்காது. நீங்கள் சில முறைகளை பார்க்கலாம். இப்போ எங்களுக்கு கேள்வி என்னென்னா, ரைட், தாயக்கட்டை எக்ஸ் ஒய் செட் என்ற மூன்று அமைவுகள் கீழே உள்ள படத்தில் காட்டப்பட்டுள்ளன. எக்ஸ் என்ற அமைவிலே அடியில் உள்ள எண் என்ன? எக்ஸ் என்ற அமைவின் அடியில், அதாவது ஒன்று கீழே என்ன இருக்குது? ஒன்று கீழே என்ன இருக்கு? கொஞ்சம் பார்த்துட்டோம், ஆறு தான் இருக்கு. ஆகவே அதுக்கு பொருத்தமான விடை வந்து மூன்றாவது. மூன்றாவது, அதாவது ஒன்று கீழே ஆறு வந்து அமைந்திருக்கு. ரைட். அடுத்த வினா. அடுத்த வினா வந்து ஒரு சிக்கலுக்குரிய வினா தான். இது 19வது வினா. நான் முயற்சி செய்திருக்கிறேன், நீங்கள் நம்ம இருக்க பாருங்க. ரைட். அப்ப இதுல வந்து இந்த கீழே காட்டப்பட்டுள்ள வரிப்படத்தில் நான்கு பக்கங்களை கொண்ட இத்தனை உருவங்கள் உள்ளன. நான்கு பக்கங்கள்னு சொல்லியிருக்கு. அது செவ்வகமா சதுரமானு சொல்லலாம். அது சதுரமாயம் இருக்கலாம், செவ்வகமாயம் இருக்கலாம். இப்போ இதுவும் அமையலாம். அப்போ அதை நாங்கள் எண்ணித்தான் பார்க்கலாம். இதுக்கு வந்து சுருக்கமான வழிமுறைகள் எதுவும் இல்லை. எண்ணி பார்க்கறது தான் ஒரு ஒரே ஒரு வழிமுறை. அதைத்தான் நாங்கள் பயன்படுத்த வேணும். ரைட். நாங்கள் நமக்கு எண்ணி பார்ப்போம் இதை. ரைட். இதில் பாருங்க, இது ஒன்று, அடுத்தது இது ரெண்டு, அடுத்தது இது மூன்று. அதுதானே, இதில் மூன்று இருக்குது. இனி பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வளவு நாலு, அடுத்தது இவ்வளவும் சேர்த்து அஞ்சு. அப்ப இதில் அஞ்சு நான்கு பக்கங்களை கொண்ட உருவங்கள் இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ஆறு, ஏழு, இது எட்டு, இது ஒன்பது. அது பிறகு இது பத்து, இவ்வளவும் 11. இவ்வளவும் இப்போ எண்ணிட்டம் 11 வந்திருக்கு. ரைட். அடுத்தது பார்ப்போம். இப்போ இதை எண்ணுவோம். 11, இது 12. அதே மாதிரி இதையும் இதையும் சேர்த்தா 13. இதையும் இதையும் சேர்த்தா 14. ரைட். அடுத்தது பார்த்தீங்கன்னா
இப்போ இதில் இருந்து தான் ஆரம்பிச்சு நாங்களுக்கு 14, இது இவ்வளவும் 15, அதே மாதிரி இவ்வளவும் 16, 16 இவ்வளவு. அடுத்த பார்த்தீங்கன்னா இவ்வளவும் 17. ரைட். அதே மாதிரி இது இவ்வளவும் 18. அடுத்தது இது இவ்வளவும் 19. 19 வந்துட்டு. ரைட். அடுத்தது பாருங்க, கொஞ்சம் டைம் எடுக்கும் தான், பார்க்கலாம். 19, 19ன்னு சொன்னால் இப்போ இதில் எல்லாம் பண்ணி இருக்கிறோம். அடுத்த இதை பார்ப்போம். இவ்வளவும் சேர்த்தால் 20. அடுத்த இவ்வளவும் சேர்த்தா 21, 21. அடுத்தது இவ்வளவும் சேர்த்தா 22, 22. ரைட். 22 எண்ணி இருக்கிறேன். பாருங்க, நான் இதில் தான் தவற விட்டுருக்கலாம். நான் நினைக்கிறேன் 24 இருக்கா, நான் எண்ணும்போது 24 கிட்ட வந்தது. 24 இல்லை 25 வரலாம் விடையாக. இல்லை வேற விடுபட்ட மாதிரி. ரைட், ஓகே, இதே பண்ணலாம் நாங்கள். 22, இதொன்று 23, ரெண்டு 24, 24. ஆனால் அது எண்ணிட்டம் போடா 20. ஆ 24 எண்ணிட்டம். 23 பார்த்தீங்கன்னா சரி, இது இவ்வளவு எண்ணிட்டம் தானே. 23 வந்துட்டு. ரைட், ஓகே, நீங்கள் இதில் பாருங்க, 24 இல்லை 25 பேரும் திரும்ப ஒரு எண்ணி பாருங்க. நான் இதை ட்ரை பண்ணியிருக்கிறேன். 24 வரைக்கும் வந்திருந்தது, ஆனால் 25 வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரிதானே பை? இதை நீங்கள் திரும்ப எண்ணுங்க. இதை பார்த்த மாட்டா கொஞ்சம் டைம் எடுத்து கொண்டிருக்கோம். இதை இப்படி தான் எண்ணலாம், வேறு வழி இல்லை. சரிதானே? ரைட். நீங்கள் எண்ணி அதை கொமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இத்தனை இருக்குன்றது, எனக்கு அதை பதிவு செய்து கொள்ளுங்க. ரைட், ஓகே, நான் திரும்ப எண்ணி பார்க்குறேன். எனக்கு அது கிடைச்சால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிதானே? ரைட். அடுத்தது பாருங்க, 20வது. உசிலைமணியினது பிறந்த நாள் விருந்துக்காக 7 நண்பர்கள் கலந்து கொண்டார்கள். எல்லா நண்பர்களும் மற்ற நண்பர்களுக்கு கைலாகு கொடுத்தனர், அதாவது கை கொடுக்கிறது. அவ்வாறு எத்தனை கை கொடுத்தல் நடைபெறும் என்றுதான் கேள்வி. அப்ப இதில் இந்த கை கொடுத்தல் பரிசு பொதி பரிமாறுதல் என்று சொல்லுவான வினாக்களும் இருக்குது. கை கொடுக்கிறேன்னு சொன்னால் நாங்கள் வந்து எங்களுக்கு 7 பேர் இருக்கணுமெண்டா 7ல இருந்து ஒன்றை கழிச்சிட்டு பெருக்கும். அது 7ல இருந்து ஒன்றை கழிச்சிட்டு பெருக்கினா 6, 6ஆல் பெருக்கினால் 42 பேர். கை கொடுக்குறேன்னா இதை 2ஆல் பிரிக்கும். பரிசு பொதி வாங்குறேன்னா பிரிக்க தேவையில்லை. பரிசு பொதி பரிமாற்றேன்டா இப்போ நானும் என் ஃப்ரெண்டும் வந்து பரிசு பொதி வாங்க அவரை நான் கொண்டு தருவார், நான் கொண்டு அவருக்கு கொடுக்கணும். கை உழுக்கிறேன்னா என்ன, 2 பேரும் சேர்ந்து ஒவ்வொரு 2 பேர்ட்ட ஒவ்வொரு ஒரு கையும் சேர்ந்து தான் அந்த கை உழுக்கல் நட வரும். அப்போ அதை நாங்கள் அங்கே தனித்தனி எடுக்க மாட்டோம். ஆகவே அதை 2ஆல் பிரிக்க வேணும். சரிதானே? இப்படி ஒரு முறையை பார்க்கலாம். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் 21 21 கை குலுக்கல் நடைபெறும். இது உங்களுக்கு விளங்கணும்ன்றதுக்காக நான் இதை ஒரு நிறைவேச்சு காட்டலாம்னு நினைக்கிறேன். அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கு, நீங்கள் அந்த முறையை பயன்படுத்தாங்க. இதை வந்து பாருங்க. சரிதானே? இது எப்படி சாத்தியமானதுன்றது பாருங்க. நீங்கள் 7 பேர் இருக்கிறோம். 2, 3, 4, 5, 6, 7 பேர். இதை எப்படி நிரூபிக்கிறேன்றதை சொல்கிறேன். ரைட். இப்போ என்னென்றால் கை கொடுத்தல்லான முதல் இவர் 1 2 கொடுப்பார், அப்புறம் 1 3 கொடுப்பார்,
ஒன்று நாலோட கை குலுக்குவார், ஒன்று அஞ்சோட கை குலுக்குவார், ஒன்று ஆறோட கை குலுக்குவார், ஒன்று ஏழோட கை குலுக்குவார். சரி, இப்போ ரெண்டு கை குலுக்க போறார். ரெண்டு வந்து ஏற்கனவே ஒன்றோட குலுக்கிட்டார், அப்போ குலுக்க மாட்டார். மூன்றோட குலுக்குவார், நாலோட கை குலுக்குவார், அஞ்சோட கை குலுக்குவார், ஆறோட கை குலுக்குவார், ஏழோட கை குலுக்குவார். அப்போ ரெண்டுக்கு வந்து கை குலுக்குற சந்தர்ப்பம் அஞ்சு இருக்கு. ஒன்றுக்கு கை குலுக்குற சந்தர்ப்பம் ஆறு இருக்கு. சரிதானே? இதே மாதிரி பார்ப்போம் மற்ற ஆக்களை. ரைட். இப்போ மூன்று கை கொடுக்க போறார். மூன்று வந்து நாலுக்கு ஏற்கனவே ரெண்டோட கை குலுக்கிட்டார், அப்போ கொடுக்க மாட்டார். நாலுக்கு கொடுப்பார், அஞ்சுக்கு கொடுப்பார், ஆறுக்கு கொடுப்பார், ஏழுக்கு கொடுப்பார். அப்போ இந்த மூன்றுக்குரிய இருக்கிற சந்தர்ப்பம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு நாலு சந்தர்ப்பம் இருக்கு அவருக்கு. ரைட். இனி நாலை பாருங்க. நாலு அஞ்சு கை குலுக்குவார், மூன்றோட ஏற்கனவே கை குலுக்கிட்டார். ஆறு குலுக்குவார், ஏழுக்கு ஏழோட கை குலுக்குவார். அப்போ இது இவருக்கு இருக்கிற சந்தர்ப்பம் வந்து நாலுக்கு இருக்கிற சந்தர்ப்பம் பார்த்தீங்கன்னா அவருக்கு மூன்று சந்தர்ப்பம் இருக்கு. இதே மாதிரி தலை பாருங்க. அஞ்சு என்ன செய்வாருன்னா நாலோட ஏற்கனவே கை குலுக்கினபடியா ஆறு கை குலுக்குவார், ஏழு கை குலுக்குவார். அங்கே ரெண்டு சந்தர்ப்பம் வரும். அஞ்சுக்கு வந்து ரெண்டு சந்தர்ப்பம். அதே மாதிரி ஆறை பார்த்தீங்கன்னா அவர் ஏழோட மட்டும்தான் கை குலுக்குவார், மற்றாக்கள்லாம் கை குலுக்கணும். அப்போ அவருக்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்கு. அப்போ இவ்வளோத்தையும் கூட்டினீங்கன்னா சரி. இவருக்கு ஆறு, முதலாவது ஆளுக்கு ஆறு வந்தது, அடுத்தவருக்கு அஞ்சு வந்தது. இப்போ முதலாவது ஆளுக்கு ஆறு, அடுத்தவருக்கு அஞ்சு, அடுத்தவருக்கு நாலு வந்தது, அடுத்தவருக்கு மூன்று சந்தர்ப்பம் வந்தது, அடுத்தவருக்கு ரெண்டு, அடுத்தவருக்கு ஒரு சந்தர்ப்பம். அப்போ எவ்வளோத்தையும் கூட்டினீங்கடா 21 சந்தர்ப்பம், 21 கைகுலுக்கள் வந்து நடைபெறும். இதைத்தான் நான் அதில் காட்டியிருக்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் அந்த வழியை பயன்படுத்தி ஞாபகம் கைகுலுக்கலன்னு சொன்னால் இப்போ 10 பேர் வெளியினமெண்டா 10 பேர் வந்து தங்களுக்கு இடையில கை குலுக்கினமெண்டா 10ல் இருந்து ஒன்றை கழிச்சிங்கன்னு சொன்னால் 9. அப்போ 10 9ஆல் பிரிக்கிறீங்கன்னா 90. 90 2ஆல் பிரிச்சிங்கன்னா 45 கை குலுக்கல் நடக்கும். ஆனால் பரிசு பொதிக்குன்னா 90 பரிசு பொதி பரிமாற்றப்படும். அவ்வளோதான். சரிதானே? ரைட். ஓகே. ரைட். நான் நினைக்கிறேன் இந்த கேள்வி உங்களுக்கு விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். அதே போல் இந்த காணொலியும் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும்னு நினைக்கிறேன். சரிதானே? நீங்களும் இதை பார்வையிடுங்க. உங்களுக்கு வரக்கூடிய விடைகள் என்று கருதுவதை நீங்கள் கொமெண்ட்ஸில் வந்து பதிவிடுங்க. தொடர்ந்து யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள். அனைத்து போட்டி பரீட்சைகளுக்குமான பொது அறிவு, நுண்ணறிவு மற்றும் உழைச்சார்பு தொடர்பான விடயங்கள் உங்களோட பகிர்ந்து கொள்ளப்படும். நன்றி.